வெல்கம் டு மை சேனல் அன்பு டேக்கீஸ். இன்றைக்கி நம்ம தவா பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சின்ன ஜீரகமும் பே லீஃப், கருப்பு ஏலக்காய், சாதாரண ஏலக்காய், பட்டை இதை போட்டு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்துக்குமே பொன்னிறமாக வதக்கிறது தான் மெத்தடு. அது கூட ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு பீஸ் பூண்டு எல்லாம் போடணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தழையாக போடாமல் அதனுடைய ஸ்டெம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் 4ஐயும் போட்டிருக்கேன். இது 4ம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வதக்குனதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்து, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் அவ்வளோ அதிகமாக தெரியுது, 2 தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டாக இருந்ததை கட் பண்ணி கீறி போட்டுவிட்டேன். ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்து இதை கூடயே நம்ம வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்து நான் குக்கிங் ஆயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. அதில் அடுத்து ஹீட் ஆனதும் சின்ன ஜீரகம் போட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பல்லாரி ஒரு 2 எடுத்து போட்டு வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீட்டாக பூண்டு அதே மாதிரி நீட்டாக ஒரு பீஸ் இஞ்சி பூண்டும் அதே மாதிரி நீட்டாக வெட்டி அதை சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக போடுற மஞ்சள் தூள், தனி
பண்ணுங்கள். நன்றி.